வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினந்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம், அடிப்படை நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினந்தோறும் விடியற் காலை 3 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:15 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டட் சவதர்ஷன டிக்கெட்களும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது கவுண்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்கான ஸ்லாட்டட் சவதர்ஷன டிக்கெட்கள் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி தான் விடியற் காலை 3 மணி முதல் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரத சப்தமியை முன்னிட்டு நாளை முதல் பிப்ரவரி 17ஆம் தேதி ஆகிய 3 நாட்களுக்கு ஸ்லாட்டட் சவதர்ஷன டிக்கெட்கள் திருப்பதியில் வழங்கப்படாது என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்கனவே அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்த குறிப்பிட்ட 3 நாட்களில் திருமலை பயணத்தை திட்டமிட்டுள்ள பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை சவதர்ஷனத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக செல்ல விரும்பும் பக்தர்களுக்கான திவ்யதர்ஷன் டோக்கன்கள் நிலவரம் இன்று காலை 8:15 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான இரவு 9 மணி மற்றும் 10 மணி புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் சென்று கொண்டுள்ளது. மொத்தமாக 1400 டிக்கெட்கள் மீதமுள்ளது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று மிதமாகவே காணப்படுகின்றது. இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை ஆதார் கார்டு கொண்டு பரிசீலனை பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். அதேபோல் நேற்றைய நிலவரப்படி திருப்பதி ஏழுமலையானை எந்த ஒரு தரிசன டிக்கெட் இல்லாத சவதர்ஷன பக்தர்கள் சராசரியாக 8 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை காத்திருந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். ஸ்லாட்டட் சவதர்ஷன டிக்கெட்களை வைத்திருந்த பக்தர்கள் 3 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை காத்திருந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். ₹300 சிறப்பு தரிசனத்தில் பக்தர்கள் 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரத்திற்குள் நேற்று தினம் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். நேற்றைய நிலவரப்படி திருப்பதி ஏழுமலையானை 68,363 பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 19,609 பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தினர். இந்தியாவில் காணிக்கையாக ₹4,55,00,000 வசூலானது. இதுபோன்ற திருமலா திருப்பதி செய்திகளில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்துள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆரம்பிச்சு செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஊழைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.